இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, டைரக்டர் மணிரத்னம் அவரோட படங்கள்ல ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் புராண கதைகளை மையமா வச்சு நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. அது எந்தெந்த படங்கள்னு டீடைல்ஸா பார்க்கலாம் வாங்க. பாம்பே தாராவில உள்ள தமிழர்களுக்கு ரொம்பவே உதவி பண்ணி அவங்களுக்கு ஒரு லீடரா இருந்தவர் தான் வரதராஜ முதலியார். இவரோட லைஃப் ஸ்டோரியா தான் 1987ல கமலஹாசனை வச்சு நாயகன் படம் எடுத்திருக்காரு. 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும், சம்பாரிச்ச காசை வீட்டுக்கு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிப்படணும். புராண கதையான மகாபாரதத்தில் வர்ற கர்ணன் துரியோதனனோட நட்பை மையமா வச்சு தான் 1991ல ரஜினி மம்முட்டியை வச்சு தளபதி படம் எடுத்திருக்காரு. தமிழ்நாட்டில் ஒரு திராவிட கழகத்துல இருந்து எப்படி 2 திராவிட கழகமா பிரிஞ்சதுன்னு எம்ஜிஆர் கருணாநிதியோட ரியல் லைஃப் ஸ்டோரி 1997ல பிரகாஷ்ராஜ் மோகன்லால் வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இருவர். ஹைதராபாத்ல காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்து தவறான அரசியலுக்கு எதிராக போராடின ஜார்ஜ் ரெட்டியோட ஸ்டோரி தான் 2004ல சூர்யா வச்சு எடுத்த ஆயுத எழுத்து. நல்லபடியா படிச்சு முன்னேறினா நாடு தானே முன்னேறணும். கிருஷ்ணாபாய் மேம், நீங்க அப்படிதானே படிச்சு பாஸ் பண்ணீங்க? எஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன். நாடு முன்னேறிச்சா? தொழிலதிபர் குருபாய் அம்பானியோட ஸ்டோரி தான் 2007ல ஹிந்தில அபிஷேக் பச்சனை வச்சு எடுக்கப்பட்ட குரு மூவி. வெத்து கணா காணாத கணா என்னைக்குமே பழிக்காதுடேன்னு எங்க அப்பா சொல்லிக்கிட்டே கிடப்பாரு. ஆனா நான் கனவு காணுவேன். அப்புறம் ராமாயணத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்ட ராவணன், கல்கியோட பொன்னியின் செல்வன் நாவலை வச்சு எடுக்கப்பட்ட பொன்னியின் செல்வன்.